இங்கே வந்திருக்க ப்ரெஸ், மீடியா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, சீஃப் கெஸ்ட், சீஃப் கெஸ்ட்னு சொல்ல முடியாது, ஆக்சுவலாக ஃபேமிலி. ஸோ அது எப்படின்னு சொல்கிறேன்னு தெரில. சில சமயம் சில பேர் அவங்களே பார்ட்டிசிபேட் பண்ணணும், சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ எனக்கு லாட்ஸ் ஆஃப் லவ் டு யூ. அஞ்சனா மேம், எனக்கு நீங்கள் ஒரு வாட்டி ஒரு சுச்சுவேஷனில் ஒரு மாதிரி கங்க்ராட்ஸ் சொல்லி வாழ்த்துருக்கீங்க. நீங்கள் என்னோடய படத்தில் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். இந்த மேடை வந்து எனக்கு கதாநாயகனா மேடை. சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ணும்போது நிறைய வாட்டி மேடையில் ஏறி பேசியிருக்கேன். எனக்கு வந்து நிறைய நன்றிகள் சொல்ல வேண்டியது இருக்குது. மனசுக்குள்ள நிறைய நன்றிகள் தான் இருக்குது. அதில் முதல்ல ப்ரெஸ் அண்ட் மீடியா. நான் அவ்வளோ ஸ்டார்ட் பண்ணும் போதெல்லாம் அவ்வளோ எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, தெரிஞ்ச முகமில் ஒரு இதுவெல்லாம் கிடையாது. ஆனால் அவ்வளோ பெரிய படங்கள்லையும் இல்லை அவ்வளோ அதிகமான ஸ்டார் காஸ்ட் இருக்கிற படங்களில் நீங்கள் ஒவ்வொரு எழுத்து வடிவத்திலையோ இல்லை ஒரு வீடியோ ரிவ்யூவாவோ ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணி என் நேமை சொல்லி ஆரம்பத்துலேருந்து நீங்கள் வந்து எனக்கு பாராட்ட தெரிவிச்சிருக்கீங்க. நீங்கள் அந்த மாதிரி எழுதின ஒவ்வொரு விஷயங்களும், நீங்கள் மென்ஷன் பண்ண ஒவ்வொரு விஷயங்களும் எனக்கு ஆக்சுவலாக அடுத்தடுத்த வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்துச்சு. அதுதான் எனக்கு அடுத்தடுத்த படங்கள் பண்ண வச்சது. அந்த சப்போர்ட் அண்ட் லவ் எனக்கு வந்து எப்போவுமே இருந்திருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு ப்ரெஷ் ஷோலையும் ஏதாவது ஒரு விஷயத்தில் பேக் ஸ்டேஜில் போகும்போது இந்த மாதிரி பண்ண அந்த மாதிரி பண்ண நிறையா விஷயங்கள் எனக்கு வந்து நீங்கள் வந்து அட்வைஸ் பண்ணியிருக்கீங்க, நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க. அது எல்லாமே எனக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகி அதுதான் இங்கே என்னை நிற்க வச்சிருக்கு. ஸோ அதுக்கு உங்ககிட்ட எனக்கு மனமார்ந்த மிகப்பெரிய நன்றிகள். மேலும் இந்த படத்தை நீங்கள் கொண்டு போயிருவீங்க எனக்கு தெரியும். அது நான் முழுசையாக நம்புகிறேன். அண்ட் பியாண்ட் இண்டஸ்ட்ரி எங்கெங்கேருந்தும் தெரியாது, ஆனால் ஒரு ஜென்யூனான லவ் அண்ட் சப்போர்ட் இருக்கும், ஒரு ஜென்யூனான ரிவ்யூ இருக்கும், கிரிட்டிசைஸும் வரும். இது 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 மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், இது சூப்பராக இருக்குது, அதுவாக இருக்குது. அவங்க டைமை எல்லாத்துலேயும் முக்கியமான டைம் எல்லாம் விட்டுட்டு அதில் அவங்க எனக்குன்னு ஒரு டைம் எடுத்து ஒரு சின்ன ரைட்டப்போ இல்லை ஒரு சின்ன வீடியோவோ இல்லை ஒரு சின்ன மென்ஷனோ நீங்கள் அங்கங்கே பண்ணது தான் எனக்கு அகெயின் அண்ட் அகெயின் ஒவ்வொரு ப்ரொடக்ஷன்லேயும் சரி, ஒவ்வொரு இதுலேயும் சரி எனக்கு வந்து வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்கு. ஸோ நான் சாப்பிட்டதும் அதில் தான், என் ஃபேமிலியை பார்த்துக்கிறதுலேருந்து இன்றைக்கி இந்த ஸ்டேஜுக்கு இது எல்லாத்துக்குமே என் உழைப்பு போட்டேன். ஆனால் அதை விசிபிள் ஆக்கி இங்கே இந்த லைட்குள்ளார விஷன் பண்ண வச்சது நீங்கள் தான். ஸோ இது இது என்றைக்குமே இந்த நன்றி இருக்கும். இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் நான் அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு மேற்கொண்டு மிக ரெஸ்பான்சிபிளாக அதை ஹேண்டில் பண்ணணும், கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக பெரிய பெரிய விஷயங்கள் பண்ணணுன்னு தைரியமும் ஆசைகள் இருக்குது. ஆனால் அந்த தைரியம் உங்களால் எனக்கு அதிகமாக கிடச்சிருக்கு. ஸோ அதை கண்டிப்பாக காப்பாற்றுவேன். ஸோ இந்த படம் ராத்திரி ஒரு லிஸ்ட் இருக்குது, நான் ஒரு பிட்டு பேப்பர் வச்சுருக்கேன், அதை நான் சொல்கிறேன் கடைசியாக. ஸோ இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு டைரக்டர் ராஜா, அவன் வந்து எனக்கு எப்படின்னா, அவன் இவன் சொல்கிற இந்த படத்துக்கு வேணா அந்த தம்பி, சொந்த தம்பி மாதிரி தான் அவன். K13 ஒரு படம் நடிக்கும் போது அங்கே ஏடியாக ஒர்க் பண்ணான். ஸோ அந்த படத்தில் அண்ணன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் கொண்டு வந்தான். ஒரு லைனு செம்ம டார்க்காக இருந்துச்சு. வாழ்க்கையே செம்மையாக டார்க்காக போயிட்டு இருக்க நேரத்தில் ஏன்டா இவ்வளோ சோகம்னு நினச்சேன். போக போக ஒரு ஷார்ட் ஃபிலிமாக அடுத்தடுத்த லைன் சொன்னான். அப்போது கொஞ்ச நாள் கழிச்சு தான் இந்த ராத்திரியோட வந்து ஷார்ட் ஃபிலிமாக வந்த கதை தான் இது. ஸோ இந்த லைன் வந்ததுக்கப்புறம் இது நல்லா இருக்குடா, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை பெருசாக பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு 6 வருஷம் ட்ராவல். இது ஏறாத போகாத தெருவில், ஏறாத மலையில், அப்படி இப்படின்னு கொண்டு போய் ஒரு பாயிண்டில் அவன்கிட்ட நான் கிட்டத்தட்ட ஆக்சுவலாக கிவ் அப் பண்ணுற ஜோனில் ஆயிடுச்சு. எல்லாமே என்னடா எங்கே முட்டினாலும் போக மாட்டேங்குது, என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்டில் நான் வந்து ஓகே டன் முடிச்சுக்கலாம், நீயே அதோ போயிடு, நீ பண்ணிடு, என்ன வச்சு பண்ண அந்த இதில் விட்டு கொடுக்கல. அது வந்து பெரிய விஷயம். லவ் யூ அண்ட் தேங்க்யூ.
அதை சொல்லலாம், சரிண்ணே நான் வேற படம் கூட பண்ணிக்கிறேன், ஆனால் இந்த படம் உங்கள் கூட தான் பண்ணுவேன், நீங்கள் ரெடி செட் ஆகிட்டு கூட வாங்க அப்படின்னா அது கோவம் வரும், சண்டை போடுவேன், ஆனால் லவ் அதிகம். ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இதை ஒரு புது ஹீரோ, வேறு லாங்குவேஜ், என்னை பற்றி ஒர்க்ஸ் பார்த்தது கிடையாது, என்னை பற்றி நிறையா தெரியாது, ஆனால் பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ண ப்ரொடியூசர்ஸ், அது என்னால் வந்து எப்படின்னு எனக்கு தெரியல. நிறைய நேரங்களில் நம்பவே இல்லை, உண்மையிலே வாடா, உண்மையிலே ஆஃபீஸ் போடுறாங்களா, உண்மையிலே ஷூட் போகிறோமா, உண்மையிலே அவ்வளோ ட்ரஸ்ட் வச்சு இன்னைக்கு இந்த படத்தை உருவாக்குனதுக்கு வந்து நவீன் சார், ரவிசங்கர் சார், அனில் சார், ஃபார் எவர் கிரேட்ஃபுல். எந்த நிலைமைக்கு போனாலும் ஐ வில் ஆல்வேஸ் பி தேர் ஃபார் யூ. ஐ வில் ஒர்க் இன் எனி மொமெண்ட், ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்டு மற்றபடி இந்த படம் எனக்கு வந்து நான் ஊர் சைடு, தஞ்சாவூர் சைடு. ஸோ எனக்கு இந்த ஃபேமிலி ஆடியன்ஸில் நிறையா அப்பா அம்மா குழந்தைங்க இந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்து ஒரு தேட்டர் வந்து அந்த திருவிழாலாம் நம்ம ஊரில் பார்த்துருப்போம். அந்த திருவிழா வைப்பே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சும்மா ரூரலாக. ஸோ இங்கே சென்னை பக்கம் வந்ததுக்கப்புறமா எங்கேயும் இருக்குது, பட் நம்ம ஊர் பக்கம் போகணுன்னா அதனால மிஸ் ஆகும். ஸோ அந்த படங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம், நான் சில படங்கள்லாம் ரொம்ப ஃபேவரட். அந்த படங்கள்லாம் பார்க்கும்போது அந்த வைப் கிடைக்கும், எனக்கு ஊருக்கு போன மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும், எனக்கு ரிமெம்பர் பண்ணணும். எனக்கு வந்து படம் நான் வந்து அந்த மாதிரி ஒரு படம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு அந்த படம் அதுவாக தான் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு விஷயமா தான் இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். அதுதான் முதல் ராத்திரி. இந்த படத்தில் நான் ஹீரோவாக இருக்கலாம், ஆனால் நிஜமான ஹீரோஸ் மீதி இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டும் தான். நாங்கள் ஹீரோன்னு சொல்லிக்கலாம், இல்லை ஹீரோயின் சொல்லிக்கலாம், பட் நாங்கள் அந்த படத்தில் ஒரு பார்ட். நான் வந்து ஒரு நல்ல கதையில், நல்ல எழுத்தில், நல்ல டைரக்ஷனில், நல்ல படத்தில் ஒரு பார்ட்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுதான் முதல் ராத்திரி. நான் ஒரு பார்ட். நீங்கள் படம் வந்துச்சுன்னா தெரியும், உங்கள் வீட்டில் இருக்கிற அம்மா உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிவாங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற தங்கச்சி ஸ்க்ரீனில் தெரிவாங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற அப்பா தெரிவாங்க, குழந்தைங்க, உங்கள் குடும்பம், உங்கள் ஃபேமிலி விசிட் மாதிரி இருக்கும். உண்மையிலே சொல்கிறேன், இது திருவிழா. கண்டிப்பாக இந்த முதல் ராத்திரி 21 ரிலீஸ் ஆகும்போது எனக்கு எல்லா படங்களும் நல்லபடியாக, வெற்றியாக, செலிப்ரேட்டடாக நல்லா போகணும். அது நம்ம இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப ஹெல்தி. நாங்கள் சின்ன படம். ஒரு விஷயம் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், அது என்னன்னு தெரியல, இன்ஸ்டிங்க்டாக எனக்கு அந்த பயம் வரல. கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும், ஃபேமிலியை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க அப்படிங்கிற ட்ரஸ்ட் எனக்கு பயங்கரமாக இருக்குது. நான் அந்த ட்ரஸ்ட்டை பிரேக் பண்ண மாட்டேன்னு நம்புகிறேன். அது கண்டிப்பாக நடக்கும்னு எனக்கு தோணுது. கண்டிப்பாக நீங்கள் இதை என்ஜாய் பண்ணுவீங்க. ட்ரெய்லர் இப்போ வந்திருக்கு, அது உங்களுக்கு லுக் அண்ட் ஃபீல் கொடுத்துரும். ஸோ எஸ், இது முதல் ராத்திரி பற்றி பேசியாச்சு. ஸோ இப்போ நான் கொஞ்சம், ஏன்னா மிஸ் பண்ணிடக்கூடாது, ஃபஸ்ட் ஸ்டேஜ் எல்லாரை பற்றியும் பேசணும். டைரக்டர் பற்றி சொல்லிட்டேன் ஆல்ரெடி. ஸோ இதில் வந்து டிஓபி சுரேன் லவ் யூ. மனசால சொல்கிறேன், நான் மனசால சொல்கிறேன், சுரேன் நீங்கள் பெருசாக வரணும், வருவீங்க. நான் உங்கள் ஃபேன். நான் இது ஆப்வியஸ்லி இதில் ஃபஸ்ட் நான் வந்து தினேஷ்குமார் புருஷோத்தமனுக்கு நான் வந்து நன்றி சொல்லிக்கணும். அவர் இல்லைன்னா இந்த படம் இல்லை. அண்ணன் சின்ன கோவம் இருக்கா என்னன்னு தெரில, வெரி சாரி, சீக்கிரம் பேசலாம், சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள். பட் ஆனால் அவர் பண்ணுறதா இருந்துச்சு. ராஜா இந்த டீமில் சுரேன் கூட்டு வந்தாப்புல. ஓகே, அவன் கம்ஃபர்ட் என்னங்கிறது சுரேன் அப்போ தான் மீட் பண்ணுறேன். ஆனால் ஃபுட்டேஜ் பார்த்துட்டு நான் அவ்வளோ ரசித்தேன், அவர் அவ்வளோ வியந்தேன். சீக்கிரமாகவே அவர் ஐயா பிஸியாக இருவீங்க, பயங்கரமாக ஷோராக சொல்கிறேன், ஹெவி பிஸியாகிடுவார். அசோக் உங்களை பற்றி வெளியில் ஆல்ரெடி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. உங்களை பற்றி ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. உங்களை நேரில் மீட், அதான் இப்படி பேசுவீங்க நான் நினைக்கவே இல்லையே. பண்ணி காய் செம்ம எடிட்டருங்க, செம்ம சென்சிபிள். அவரோட ஒர்க் வந்து இந்த படம் வெளிலனதுக்கு தெரியும். ஒரு படத்தில் ரைட்டிங் போகும்போது இந்த ஹியூமர் கட்லாம் ஒரு விஷயம் இருக்குது, அது சென்சிபிளாக கட் பண்ணும் போது தான் தெரியும். அந்த மனுஷன் ஆல்ரெடி பேர் வாங்கினாரு, இதுக்கப்புறம் பெருசாக இருப்பார். எனக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள், நீங்கள் பெருசாக வரணும். காஸ்டியூம் டிசைன் பூர்ணிமா மேம்
ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இந்த சொக்கா கூட நல்லா இருக்கு. எனக்கு வெரி ஹாப்பி அண்ட் ப்ரவுட் டு ஒர்க் வித் யூ. இட்ஸ் a கிரேட் ஹானர். அண்ட் காசிமிஸ் சுமன் காவ்யா இங்கே இருக்காங்க தெரியல, அவங்களுக்கு என்னோட தேங்க்ஸ். மியூசிக் டைரக்டர் அண்ணன், அவர் அண்ணன் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும், ரொம்ப பார்த்துட்டு இல்லை, இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறோம். உங்கள் கூட நான் ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஃபஸ்ட்டு படத்தில் ரொம்ப ஹாப்பி. அந்த பேர் சூப்பராக இருக்குது ஐயா. அது என்ன பேர்? சங்கர். சங்கர் பேங்கர். சூப்பராக சூப்பராக இருக்கு அந்த பேர், செமையாக இருந்துச்சு. இனி அதான் ஸோ சூப்பராக. ஆக்சுவலாக நான் எடிட் பார்த்தேன், ஃபுட்டேஜ் பார்த்தேன். நான் ஆல்ரெடி பார்த்தது தான், ஆனால் மியூசிக்கோட மறுபடியும் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ எக்ஸைட்டடாக ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. என் படம், நான் நடித்த படங்கிற கூட எனக்கு ஃபீல் ஆகல. என்னடா அது அப்படிங்கிற மாதிரி புதுசாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக செமையாக பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி அவர் ஃபேன். இதில் சீரியஸாக சொல்கிற படம் வந்ததுக்கப்புறமா அது பெருசாக இருக்கும். லவ்லி. தேங்க்யூண்ணே. உண்மையிலே எனக்கு இது போஸ்டர் டிசைனர் வியாக்கி ஐயா தெரிக்க விட்டீங்க. ஒவ்வொருத்தரும் என்ன நல்லா இருக்கு, போஸ்டர் டிசைன்லாம் நல்லா இருக்கு, கேம்பிங் செமையா பண்ணியிருக்கீங்க. எனக்கு ஒவ்வொரு வாட்டியும் சொல்லுவாங்க. நான் கொஞ்சம் டவுட் போட்டு யோசிச்சுனே இருப்பேன். சொல்லும் போது ஐயா நமக்கு அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னாரு. உண்மையிலே சொல்கிறேன், வெரி ப்ரௌட் அண்ட் தேங்க்யூ. ஆர்ட் டைரக்டர் பாகுவேந்தா சார், ரொம்ப தேங்க்யூ. இந்த செட்டில் இது எல்லாமே எனக்கு ரொம்ப தேங்க்யூ. நீங்கள் வந்து ஒரு மேஜர் பார்ட் லுக் அண்ட் ஃபீலில் வெரி ப்ரௌட் அண்ட் தேங்க்யூ. உங்கள் கூட ஒர்க் பண்ணதுக்கு சீக்கிரம் நிறைய ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். டைட்டில் அனிமேஷன் யுவானியன் தெரிக்க விட்டீங்க ஐயா. அதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது மறந்துட்டேன். சூப்பர் ஒர்க். ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் சுரேஷ் சார், பிரேம் சார். சார் நிறைய விஷயங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க, நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச். நீங்கள் இங்கே இல்லை, பட் ஆனால் வெரி மச் தேங்க்யூ. நீங்கள் எல்லாமே நிறைய நடந்திருக்காது. ப்ரொடியூசர்ஸ் பற்றி சொல்லியாச்சு. மோகன் அண்ணன், மேங்கோ போஸ்ட் மோகன் அண்ணன், ராம்குமார், இவங்க ஒரு மேஜர் பார்ட் ரோல் பிளே பண்ணியிருக்காங்க. அதாவது காரியத்தோட சில விஷயங்கள் செய்வோம், ஆனால் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த மண்டபத்தில் நேற்று நைட்டு கூட இங்கே நின்று நைட் 2 மணிக்கு செட்டப் ஆகிட்டு இருக்குது ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிடுறாரு. எந்த விதமான எதிர்ப்பும் இல்லாமல் அவர் சொந்த இதுவாக நினச்சி எடுத்து வேலை செஞ்சுருக்காங்க எல்லாருமே. சீரியஸாக ரொம்ப தேங்க்யூண்ணே. ஃபார் எவர் கிரேட்ஃபுல். எங்கே இருக்கீங்கன்னு தெரியல, கணக்கு தெரியல. தேங்க்யூ, லவ் யூ ஸோ மச்ண்ணே. ராகவ் எங்க வரலடாவா? சவுண்ட் இன்ஜினியர் ராகவ் ரமேஷ். அவன் சின்ன வயசுலேருந்து, நான் எப்படி சொல்றது, சின்ன வயசு வச்சா ரைட், ஷார்ட் ஃபிலிம் டயத்துலேருந்து அவன் எனக்கு ஒர்க் பண்ணியிருக்கான். என் மொதல் படத்தில் அவன் இருக்க ரொம்ப சந்தோஷம். இங்கே வரல, அவன் வச்சு எங்கே அவன் வரல. இல்லை, சூப்பரான ஒர்க். இந்த படத்துக்கு அப்புறமா அவனுக்கு பெரிய லைஃப் இருக்கும். அது அவன் பயங்கரமாக நோட்டீஸ் ஆக நான் நம்புகிறேன். லிரிசிஸ்ட் யுகபாத்தினே, செம்மையாக பண்ணியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்யூ. நிறைய ஒர்க் பண்ணும் சீக்கிரம். கோரியோகிராஃபர் அனுஷா விஸ்வநாதன் மேம். மேம் நீங்கள் எங்கேன்னு தெரியல, நீங்களும் இல்லை, பட் ஆனால் அவங்க ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரே நாளுக்குள்ள டக் டக்குன்னு வந்து சூப்பராக பண்ணிட்டு இன்றைக்கி அந்த பார்ட் பயங்கரமாக இதாக இருக்குது. ரொம்ப தேங்க்யூ. விஎஃப்எக்ஸ் டிவை மோகனன் ஆகி, ஸ்டண்ட் தளபதி ராஜா, ரொம்ப தேங்க்யூ. கலரிஸ்ட் அருண் சங்கம் விஷன், ஃபோலி எம்ஜே ராஜு, ஸ்டில்ஸ் ராஜதாமி, டைட்டில் டிசைன் வீரா, டைட்டில் அனிமேஷன் யுவானியன், ப்ரொடக்ஷனுக்கு சுரேஷ் பிரேம். ஓகே, இதெல்லாம் சுரேஷ் சந்திரா சார் ஒரு ஃபாதர்லி ஃபிகர். ஆக்சுவலாக எனக்கு அவ்வளோ அட்வைசஸ் கொடுத்து ஒவ்வொரு விஷயங்களும் பேசியிருக்கீங்க. ரொம்ப ஹாப்பி. அது அந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து கிடைக்கிறது ரொம்ப கௌரவம். அண்டு எனக்கு அவர் அஞ்சனா மேம்லாம் எனக்கு விஷயம் சொன்னாங்க. நிறைய பேர் வந்து வெளியில் சொல்லும் போது இண்டஸ்ட்ரி சைடில், எஸ் இந்த சென்னை வரும்போது எனக்கு யாருமே தெரியாது, இண்டஸ்ட்ரி சைட்லையும் யாரும் தெரியாது. ஆக்சுவலாக நான் நிறைய ஈவெண்ட்டில் அன்இன்வைட்டடாக போயிடுவேன். அந்த பின்னாடி அந்த ஓரத்தில் நிற்பேன். அதாவது சினிமாவில் இருக்கிற மாதிரியே நான் ஃபீல் பண்ணிப்பேன். அதுக்காக அங்கே நிற்பேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க, மிடில் ரோல் உட்கார ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரோல்ஸில் ஸ்டேஜில் உட்கார ஆரம்பித்தேன். அப்புறம் இது ஸோ அது ஏதோ எங்கேயோ எல்லாமே கொண்டு வந்துச்சு. எல்லாருமே என்னை ஏதோ ஒரு விதத்தில் கைட் பண்ணியிருக்கீங்க. அப்போது சொன்னாங்க, நிறைய பேர் எங்கே போனாலும் அந்த பையன் நல்லா வரணும் அப்படின்னு எல்லாருமே விஷ் பண்ணுறாங்க, ரொம்ப நல்ல பிளெஸிங்ஸ் வச்சுருக்கீங்கன்னு. எனக்கு அது எப்படி என்னன்னு தெரியல, ஆனால் அது ரொம்ப, நான் சாமியை இங்கே தான் பார்க்குறேன், இந்த சினிமாவில் தான் பார்க்குறேன், இந்த ஒர்க்கில் பார்க்குறேன், அவங்கக்கிட்ட தான் பார்க்குறேன். கண்டிப்பாக ஏமாற்ற மாட்டேன்.
முன்ன பின்ன ஆகலாம், ஆனால் முயற்சி செஞ்சுட்டே இருப்பேன், விட மாட்டேன். ஸோ அதுதான் என்கிட்ட இருக்கிற குவாலிட்டின்னு நான் நம்புகிறேன். அண்டு இதை நான் சொல்லணும், ஆர்டிஸ்ட் பற்றி சொல்லணும். உண்மையிலேயே இது வந்து ஃபேமிலி தான். நான் வந்து உண்மையிலேயே அப்படி தான் அனுபவிச்சேன். ஸோ ஃபஸ்ட்லேருந்து அது இவங்கெல்லாம் சொல்லணும். ஆர்டிஸ்ட்டு என் பேர் இருக்கு, அனீஸு பயங்கரமான பெர்ஃபார்மர். நீ என்ன விளையாட்டு புள்ள, தெளிவாக உனக்கு தெரியும் என்னென்னு, நல்லா சூஸ் பண்ணி ஜாலியாக போ, பயப்படாத, பயம் மட்டும் விட்டுரு. வெங்கடேஷ் சார், சார் நான் உங்கள் படம் பார்த்து வளர்ந்துவேன் சார். உங்கள் கூட நடிக்கிறது, உங்ககிட்டேருந்து இந்த மாதிரி வார்த்தை கேட்குறதெல்லாம் எனக்கு இதெல்லாம் எங்கேன்னு தெரில சார். எந்த மாதிரி என்ன பண்ணுன்னு தெரில சார். அதெல்லாம் பெரிய அபூர்வம் சார். அப்பா மாதிரி சார் நீங்கள். தேங்க்யூ ஸோ மச். சேத்தன் சார், உங்களை வீட்டில் பார்த்து நான் உங்களை வளர்ந்துருக்கேன். நீங்கள் பேசும்போது தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் பேசும்போதெல்லாம் பேசுகிறாரா, இந்த பாடுறா அப்படி இருக்கும். எனக்கு உங்களை பார்க்க சின்ன வயசுலேருந்து உங்களை பார்த்து பழகிட்டு உங்ககிட்டே தான் நீங்கள் அந்த பிளஸிங் வாங்கி விஷ் வாங்கினதெல்லாம் எனக்கு தெரில என்ன செஞ்சுருக்கேன்னு. லவ் யூ சார், ரொம்ப தேங்க்யூ. யுவர் சச் இன்ஸ்பிரேஷன் அண்ட் யுவர் நாஸ்டாலஜிக் ஃபேமிலி மெம்பர். சங்கீதா பாலன் மேம் காணுமோனா ஓகே, மை மதர் கேரக்டர். அவங்க செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் படத்தில் பார்ப்பீங்க. பக்ஸ் அண்ணன் பிரிச்சிருக்காரு. பக்ஸை பற்றி எல்லாருக்கும் தெரியும். பக்ஸ் இதில் வேற ஒரு வேர்ஷன் ஒன்று பண்ணியிருக்காரு, தூக்கி நிப்பாட்டியிருக்காரு. அந்த படத்தை வேற மாதிரி ஒன்று பண்ணியிருக்காரு. அவர் மட்டும் இல்லாமல் இந்த ஒரு போர்ஷன், நான் சொல்ல முடியாத நிறைய விஷயங்கள், மெயின் ஹோல்டு அது நான் இப்போ சொல்கிறேன். இப்போ இதில் இந்த செட்டுக்கு சொல்கிறேன். பக்ஸ் அண்ணன், வெங்கடேஷ் சார், சேத்தன் சார், அப்துல், இவங்க எல்லாருமே ஒரு ஒரு பிளாக் பிடிச்சிருக்காங்க. லேடிஸ் அந்த பக்கம் வேற மாதிரி ஒன்று பண்ணி விட்டுருப்பாங்க. இப்போ நான் அவங்க பேரை சொல்லும்போது ஒன்று நான் சொல்லிட்டு வருவேன். பானுபிரியா மேம், அக்கா சொல்லக்கூடாதுங்க, சூப்பராக பண்ணியிருக்கீங்க தெரியுமா? எவ்வளோ பேர் தெரியுமா சொன்னாங்க பார்த்துட்டு பயங்கரமாக பண்ணியிருக்கீங்கன்னு. இது உங்களுக்கு பெரிய இடம் கொடுக்குங்கக்கா, நான் மனசால வேண்டிக்கிறேன். சுமித்ரா, மை சிஸ்டர் அவங்க தான் சீரியஸாக பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ். நான் ஒன்று ஒன்றா இப்போ சொல்லிட்டு இருக்கேன், ஆனால் அது மனசில் சொல்ல தோணிடுச்சு, சொல்லிடுறேன். சூப்பராக வருவீங்க, பயங்கரமாக வருவீங்க, செம்ம பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. டீ பிடிச்சிக்கோங்க. வர்ஷினி, இந்த படத்துக்கு அப்புறமா ப்ராப்ளம்ஸ் யூ ஆர் கோயிங் டு பிளேசஸ், ஸோ எவ்ரி திங் வில் பி ஃபைன். பயங்கரமான ஒரு சென்சிபிளான பெர்ஃபார்மர் அவங்க. கார்த்திகேயன் ஐயா, இன்னொரு ஹீரோ, சீக்கிரம் வெயிட் பண்ணுறேன். இணைந்து பார்ப்போம், சீக்கிரமாக நடிப்போம், விஷயங்கள் பண்ணுவோம், பெருசாக வருவீங்க ஐயா. கியூட்டஸ்ட் பாய் வேலன் ஐயா, வேலன் ஐயா, அப்புறம் நம்ம கௌசிக் கபிலன், இந்த ரெண்டு காம்போ பிரிச்சிருக்கு. நீங்க இவங்களை தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. நீங்க பெரிய பெருசா வருவீங்க. இந்த படம் வேற எங்கேயோ தூக்கிட்டு போயிருவாங்க. அனைவருக்கும் வணக்கம். ஸோ நான் இந்த படம் இங்கே வந்தது மெயின் விஷயம், நான் படம் பார்த்துட்டேன். ஸோ நான் படம் பார்த்துட்டேன், படம் ரொம்ப நல்லா இருக்கு, நீங்கள் எல்லாம் பார்த்து ப்ரெஸ் எழுதணும்னு கேட்டுக்கு தான் வந்தேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் திங், எனக்கு ரிஷியை ரொம்ப வருஷமாக தெரியும். எனக்கு ரிஷியோட இந்த லான்ச்சு ஒரு ஹீரோவாக அவரோட இந்த இடம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு இந்த ஜேர்னி நான் ரிஷியை ஒரு 10-12 இயர்ஸாக பார்த்துட்ருக்கேன். அதுக்கு முன்னாடிலேருந்து ஒரு பெரிய ஜேர்னி ரிஷியோடது. ஸோ நான் ரிஷிக்காக இந்த படத்தை பார்க்கும்போது ரிஷி அப்படி நினச்சிட்டு பார்க்க ஆரம்பித்தேன். பட் இந்த படம் ரிஷியை தாண்டி ஒரு பெரிய டீம் இந்த படத்தில் அவ்வளோ ஹார்ட் அண்ட் சோலோட உழைச்சிருக்காங்கன்றது இந்த படம் பார்க்கும்போது இருந்தது. என்டையர் டீம், எனக்கு இந்த படம் இன்னொரு விஷயம், ரிஷியில் ஆரம்பித்து டைரக்டரில் ஆரம்பித்து டிஓபி நிறைய பேருக்கு அவங்களோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம், எனக்கு அந்த எமோஷன் தெரியும். ஸோ அவங்க எல்லாரும் எவ்வளோ ட்ரீமோட எவ்வளோ பேஷனேட்டாக உழைச்சிருக்காங்கன்றது ஐ திங்க் உங்களுக்கு இப்போவே இந்த ஃபங்க்ஷனில் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களோட டீமாக அவங்களோட எனர்ஜி அப்படி தான் இந்த படம் முழுக்க இருந்துச்சு. இதோட டைரக்டர் ராஜா கருப்பசாமி. நான் படம் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு இது ஒரு முதல் ராத்திரின்னு டைட்டில், நல்ல ஃபன்னான ஒரு ஜாலியான படமாக இருக்கும்னு நினச்சேன். முதல் 20 மினிட்ஸ் அப்படி தான் இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த படத்தில் இன்னும் நிறைய சர்ப்ரைசஸ் இருந்துச்சு. படம் நிறைய விஷயங்கள், நிறைய சீன்ஸ் ரொம்ப டீப்பாக இருந்துச்சு.
நான் இன்டர்வலில் வந்து யார் டிரெக்டர் அப்படின்னு கேட்டேன். நான் இந்த பேர் இந்த சீன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நான் ஒரு விஷுவல் இமேஜின் பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தா இவரை காட்டினாங்க, பயங்கர யங்காக ஸ்டைலிஷாக ஒருத்தரை காட்டினாங்க. ஸோ அப்படி நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு ஃபன்னான ஜாலியான படமும் இருக்குது இதில். அதை தாண்டி வேற ரொம்ப இந்த ப்ரெஸ் எல்லாரும் பாராட்ட போகிற இந்த வருஷத்தோட சிறந்த படங்களில் ஒரு படமாக இருக்கிற ஒரு படமாக நவராத்திரி இருக்கு. மொத்த டீம், ஸோ அனிஷ்மா, சேத்தன் சார், அப்துல். ஸோ அப்துல்க்குமே நான் பெரிய ஃபேன். அவரோட ஒர்க் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கேன். ஸோ அப்துல்லோட எக்ஸ்ட்ராடனரியான ஒரு கேரக்டர் இருக்குது. டிஓபி, மியூசிக் டைரக்டர், எடிட்டர் எல்லாரும் அவ்வளோ சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை சப்போர்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ண மைத்ரி மூவி மேக்கர்ஸ்க்கு பெரிய தேங்க்ஸ். ஸோ 3BHK அவங்க தான் தெலுங்கில் ரிலீஸ் பண்ணாங்க. ஐ வில் ஆல்வேஸ் பி தேங்க்ஃபுல் ஃபார் தட். ஸோ அவங்க இந்த படத்தை இந்த படத்தை அவங்க இவ்வளோ பெருசாக பொசிஷன் பண்ணி இவ்வளோ பேர்ட்ட கொண்டு போய் சேர்க்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு நிறைய படங்கள் இந்த மாதம் இருக்குது. ஸோ அதுக்கு நடுவில் இந்த படத்தை இப்படி எல்லாரும் பார்க்குற மாதிரி தெரிய வைக்கிறதுக்கு ஒரு பெரிய எஃபர்ட் அவங்க போட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ எனக்கு இந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆகணும். ஆடியன்ஸோட சப்போர்ட், மெயினாக ப்ரெஸ்ஸோட சப்போர்ட் இந்த படத்துக்கு இருக்கணும்னு நான் ரொம்ப கேட்டுக்கிறேன். ஸோ விஷிங் த என்டையர் டீம் ஆல் த பெஸ்ட், எ வெரி பிக் சக்ஸஸ். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். கார்த்திக் சார், ஆரிக் சார், ஸ்ரீகணேஷ் சார், விக்னேஷன் சார், எல்லாருக்கும் வணக்கம். ப்ரிப்பேர் பண்ண எல்லாமே மறந்து போச்சு. நான் கார்த்திக் சார் ஆடிஷன் எல்லாம் அனுப்பியிருக்கேன் ஒரு 2 வருஷம் முன்னாடி. நான் இன்றைக்கி நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ மைத்ரி மூவிஸ், தேங்க்யூ நவீன் சார், தேங்க்யூ அனில் சார், தேங்க்யூ ரவிசங்கர் சார், தேங்க்யூ ராஜா, தேங்க்யூ ராஜா. நான் ஃபஸ்ட் ஆடிஷன் போகும்போது என் ஃபேஸ் கூட பார்க்கல, இப்படி சொல்லிட்டு கதை சொல்லிட்டு இருந்தேன். நான் சொன்னேன் ஓகே. திருப்பி பார்த்தா பேக்கில் நிறைய பெரிய ஹீரோயின்ஸ் படம்லாம் இருந்துச்சு. ஸோ நான் நினச்சேன் கண்டிப்பாக செலக்ட் ஆக மாட்டேன் நினச்சி நான் அப்படியே கிளம்பிட்டேன். போயிட்டு அப்புறம் செலக்ட் பண்ணேன். அதுக்கு ராத்திரி மாதிரி ஃபிலிம்க்கு என்னை சூஸ் பண்ணதுக்கு, என்னை செலக்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி எனக்கு முத்து செல்வின்னு என்னோட கேரக்டரோட பேர். இந்த மாதிரி ஒரு ஃபீமேல் கேரக்டர் எழுதுனதுக்கு, இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு என்ன செலக்ட் பண்ணதுக்கு forever grateful. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு வேறு என்ன சொல்ல தெரியல. உங்கள் சப்போர்ட் இல்லாமல் என்னால் இது பண்ணியிருக்கவே முடியாது. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ரிஷி சேட்டா, நான் ஃபஸ்ட் நாள் செட்டில் வந்தபோது சாப்பிடல. அப்போவே எனக்கு கொண்டு போய் ஓட்ஸ் எல்லாம் பண்ணி தந்தாங்க. யூ த மோஸ்ட் கைண்டஸ்ட் அண்ட் ஸ்வீட்டஸ்ட் பர்சன் ஐ ஹவ் எவர் ஒர்க் வித். நீங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கீங்க. உங்கள் இந்த வின்னுக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் யூ. இது உங்களுக்கு ஒரு பிகினிங். மருதநாயகத்தை எல்லாரும் பார்க்குறதுக்கு நான் அவ்வளோ வெயிட் பண்ணுறேன். உங்களுக்கு நான் வெயிட்டிங். அப்புறம் சுரேன், எங்கே இருக்கீங்க? சுரேன், எனக்கு ஐம் ரியலி ஹாப்பி ஃபார் யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சுரேன். அப்புறம் அசோக், ரொம்ப நல்லா பேசுகிறேன். ஃபஸ்ட் டைம் நான் அசோக் இவ்வளோ பேசி பார்க்குறேன். இது வரைக்கும் இப்படி பேசவே இல்லை யாரு கூடயும். தேங்க்யூ. அப்புறம் வியாக்கி, பரத் சார், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இதோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஆதித்யா, தேங்க்யூ. அருண், தேங்க்யூ. ஹரி, தேங்க்யூ. தயா, விஷா, மகேந்திரன், மாதவன், எல்லாருக்கும் தேங்க்யூ. ஹரிஷ் அண்ணா, உங்களுக்கும் ஃபஸ்ட் டைம் ஷேவ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. தேங்க்யூ. அப்புறம் அசிஸ்டன்ட் கேமராமேன் பிரகாஷ், பாலாஜி, சசி, அப்புறம் சாண்டி, எல்லாருக்கும் தேங்க்யூ. அண்ட் அருண் ஒழிச்சுருக்காங்க மகளை. தேங்க்யூ அருண். எனக்கு இவ்வளோ நல்ல ஒரு டீம் கூட நான் ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. சினிமாவில் வந்துட்டு இவ்வளோ நல்ல அவங்க அவ்வளோ ஹார்ட் ஒர்க்காக பேஷனேட்டாக சினிமாவை பார்க்குறாங்க.
அதுக்கு ராஜா தேங்க்யூ, திருப்பி தேங்க்யூ. அப்புறம் அருண் அண்ணா தேங்க்யூ. அப்புறம் வேறு யாராச்சும் அப்புறம் காஸ்ட்டுக்கு வேற. ஸோ சேதன் சார் தேங்க்யூ சார், வெங்கடேஷ் சார், சுமி, வர்ஷினி, கார்த்திக், இனியா, பானு அக்கா, ஷெலி சிஷினி, சங்கீதா மேம், தீபிகா, எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் பூர்ணிமா மேம் பெரிய தேங்க்யூ மேம். அப்புறம் நான் யாராச்சும் மிஸ் பண்ணணும்னா மன்னிச்சுங்க. ஆனால் இந்த படம் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், வெரி வெரி ஸ்பெஷல். இப்படி ஒரு கேரக்டர் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன். ஸோ தேங்க்யூ, எல்லாருக்கும் தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக இந்த செட்டப் யார் பண்ணான்னு தெரில, ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ஐடியாவே ஒரு கல்யாணத்துக்குள்ளே வர மாதிரியே இருக்குது. அதுவே ஒரு படத்தோட மூடை கொடுக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. நான் வந்து படம் பார்த்துட்டேன். படம் ரொம்ப நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த காஸ்டிங், இந்த மாதிரி ஒரு காஸ்டிங்கை சூஸ் பண்ணதுலேயே எனக்கு டைரக்டர் எவ்வளோ சென்ஸ்னு தெரிஞ்சுது. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லோரும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அண்ட் அந்த எனக்கு என்ன வட்டார வழக்குலாம் எனக்கு தெரில, ஆனால் ஏதோ ஒரு வேர்ல்டுக்குள்ளே போயிட்டு நான் வெளியே வந்தேன். அது எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் குடும்ப படம்னு போட்டிருக்கு. எனக்கு இது ஆக்சுவலாக ஒரு ஃபேமிலி படம் மாதிரி தான். ஏன்னா மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தான் ப்ரொடக்ஷன். ஹாய் ரவி சார். ஸோ அவர் வந்துட்டு இங்கே ப்ரொடியூசர்ஸ் வந்து ரொம்ப பேஷனேட்டான ப்ரொடியூசர்ஸ். இவங்க டெபியூட்டன் டைரக்டர்ஸுக்கு எல்லாம் எப்படி சான்ஸ் கொடுக்குறாங்கன்னு நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ நான் போன ஃபங்க்ஷனில் இங்கே நின்று பேசினேன், இப்போ கெஸ்ட்டாக வந்து இங்கே பேசுகிறேன். அது எல்லாத்துக்குமே காரணம் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தான். ஸோ நான் அவங்களுக்கு ரொம்ப இங்கே தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் படத்தோட ஹீரோ ரிஷிகாந்த் பற்றி நான் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். என்னென்னா, என்னோட சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து நடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கள்ட்ட நான் போன வாரம் கூட சும்மா பேசும்போது எனக்கு தோணுது சொன்னேன். நடிக்கலாம் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, அதுக்கு ரூட் மேப்பே இல்லை, இங்கே ரோட் மேப்பே இல்லை. நடிக்க ட்ரை பண்ணால் நடிகர் ஆக முடியாது. நீங்கள் வேறு ஏதாவது ஒரு இதில் போயிட்டு அப்படியே நுழைஞ்சு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் எனக்கு அப்போ தான் அவரோட வீடியோ ஒன்று வந்துருந்துச்சு. எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப கில்ட்டாக இருந்துச்சு, தப்பாக அட்வைஸ் பண்ணிட்டோன்ட்டு. நடிக்க மட்டுமே ட்ரை பண்ணி நடித்து மட்டுமே ஸ்ட்ரைட்டாக இன்றைக்கி ஹீரோவாக வந்திருக்கிறது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம். எனக்கு திரும்ப போய் நான் என் ஃப்ரெண்டுக்கு மாற்றி இவரை சொல்லணும், இல்லை நீ ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. வெரி ஹாப்பி ஃபார் ரிஷி. அண்டு அனிஷ்மா அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்டு இந்த படமே ஒரு மாதிரி ஒரு மெட்டி ஒலி வைப்ஸில் இருந்துச்சு. வந்து பார்த்தா சேத்தன் சார் வேறு இருந்தார், எனக்கு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. பட் எக்ஸ்ட்ராடினரி காஸ்டிங். மெயினாக எனக்கு அவங்க உள்ளே போனீங்கன்னா ஒரு 2.5 hours செம்ம என்டர்டைன்மெண்ட்டு, நல்லா இருக்குது. ஜாலியாக பார்த்துட்டு ஜாலியாக வெளியே வரலாம். அவ்வளோதான். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஈவெண்ட்டை வந்து கலந்துக்கிறது. இதுக்கு இன்வைட் பண்ண சுரேஷ் சந்திரா சாருக்கும் மைத்ரி அவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. இந்த படம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா வந்து என்ன மாதிரி நிறைய ஆட்கள், என்ன மாதிரி ராஜா ப்ரோ மாதிரியான ஆட்கள்லாம் தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு கிராமத்திலேருந்து வெறும் கனவுகளை மட்டும் எடுத்துகிட்டு இவ்வளோ தூரம் பயணித்து வர்றவங்களுக்கு நம்ம எல்லாரும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை வந்து ஒரு சில படங்கள் தான் நமக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கும். நான் முதராத்திரியை வந்து பார்க்குறேன். ரொம்ப பேஷனேட்டான ஒரு வெறும் சினிமாவை வந்து ரொம்ப உண்மையாக நேசிக்கக்கூடிய ஒரு குரூப் சேர்ந்து ஒரு படம் பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படி தான் முதராத்திரி எனக்கு இருந்தது. முக்கியமாக வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படுத்துனது வந்து இந்த படத்தோட ரைட்டிங் தான். ஒரு காமெடி படம் பண்ணுறோம் அப்படின்னும் போது அதில் எப்பயுமே வந்து ஒரு கருத்தை நம்ம சொல்ல ஆசைப்படுறோன்னா அது கருத்து படமாக அது சொல்கிறத விட ஒரு காமெடி படமாக இருந்துச்சுன்னா அது இன்னும் நிறைய இடங்களில் போய் அதை சேரும். இந்த படத்தில் வந்து நிறைய வந்து அவர் பேசுறதுக்கு வந்து முயற்சி பண்ணியிருக்காரு. அதை வந்து ரொம்ப அழகாகவும் லேண்ட் பண்ணியிருக்காரு. எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த படம் வந்து நிறைய விதத்தில் ஸ்பெஷல். ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் வந்து சேத்தன் சார் இந்த படத்தில் நடிச்சிருக்குது. சேத்தன் சார் வந்து நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி ஐ லவ் சேத்தன் சார். எனக்கு அவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து அன்பே டயனா பண்ணும்போதே இந்த படத்தை பற்றி என்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தார். ஒரு பூசாரி ரோல் ஒன்று பண்ணுறேன், பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஏன்னா எப்பயுமே வந்து சேத்தன் சார் வந்து பயங்கர ஓப்பனான பர்சன் தான். பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு, பிடிக்கலன்னா பிடிக்கல அப்படின்னு. அவர் அவ்வளோ எக்ஸைட் ஆகி சொல்லும் போதே அந்த படம் பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்துச்சு. படம் போய் பார்த்தப்ப இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் எல்லாருமே வந்து பயங்கர ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. எனக்கு
அவ்வளோ அவங்கள வந்து ரசித்து பார்த்தேன். அவ்வளோ கேரக்டர்ஸ் என் மைண்டில் நிற்குது. முக்கியமாக அப்துல் ப்ரோலாம் வந்து அவர் இன்னைக்கு இருக்கிற அப்துல் ப்ரோக்கு இருக்கிற இடம் ரொம்ப கம்மியான இடம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு வர படங்கள் எல்லாத்துலேயுமே அப்துல் இருக்கணும் அப்படின்னு நான் வந்து ஆசைப்பட்றேன். அவ்வளோ அழகாக ஒரு சொல்ற மாதிரி ஒரு பயங்கர ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்று நடக்கும். அவங்க அந்த இடத்துல அவர் நடிச்சிருந்ததெல்லாம் வந்து பிளாஸ்டாக பண்ணியிருந்தாரு. இன்னும் பயங்கரமாக ஆச்சரியப்படுத்துறது வந்து நிறைய சின்ன சின்ன நடிகர்கள், மெயினாக வந்து இந்த லேடிஸ் எல்லாருமே வந்து இந்த படத்தில் கலக்கிட்டாங்க. அவங்க தான் வந்து மெயினாக நிறைய இடங்கள் ஆக்குப்பை பண்ணியிருந்தாங்க. அவங்க தங்கச்சி ரோல் பண்ணியிருந்தாங்க, அவங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க. தீபிகா அவங்க, அதுக்கப்புறம் அந்த அம்மாவை நினச்ச 2 பேர் எல்லாருமே அந்த ஃபேமிலி. வெங்கடேஷன் சார்லாம் வந்து இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவர் பார்க்குறதுக்கே வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ரொம்ப க்யூட்டாக இருந்தார். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டெடி பேரை பார்க்குற மாதிரி இருந்துச்சு அவரை பார்க்கும்போது. அவ்வளோ அழகாக வந்து அந்த ரெயின் கோட் போட்டுட்டு அவர் பைக்கில் உட்காந்துருக்கும் போதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப ஹாப்பி எல்லாருக்குமே. அண்ணன் முத்தமிழ் அண்ணன் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் அந்த ஃபர்னிச்சர் ஓனராக அந்த அண்ணன், அவரோட இதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. வட்டார வழக்கு வந்து இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து அது அழகாக வந்து ரெசனேட் ஆகிருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மெயினாக இந்த படத்தோட ஸ்டார்ஸ் அப்படின்னா அவங்க அனிஷாவும் ரிஷி ப்ரோவும் தான். அனிஷா வந்து எப்பயுமே எல்லா படங்கள்லையும் தன்னோட ஒரு க்யூட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அழகாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த படத்துலையும் அப்படி தான். ஒரு சில இடங்கள்லாம் வந்து ரொம்ப பிளாஸ்டாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மெயினாக இந்த இது சொல்லணுன்னா ரிஷி ப்ரோ தான். ரிஷி ப்ரோ வந்து நிஜமாலே வந்து அவ்வளோ சந்தோஷமாக அவ்வளோ ஆத்மார்த்தமாக இருக்குது. நானும் இந்த மொதராத்திரி டீமில் ஒரு ஆளாக தான் இங்கே வந்திருக்கிறேன். ஏன்னா வந்து எனக்கு ரிஷி ப்ரோ ஜெயிக்கணுன்ட்டு எனக்கு அவ்வளோ ஆசை. நாங்கள் கிட்டத்தட்ட எங்களோட பயணம்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஒரே இடத்துல இருந்து வந்த ஆட்கள் தான். நாங்களும் வந்து அவர் சொன்ன மாதிரி வெறும் நடிப்பை மட்டுமே நம்பி எப்படின்னா ஜெயிச்சிடணும் அப்படின்னு வந்து நிறைய நேரங்களில் அவர் ரிஷி ப்ரோ கிட்ட பேசும்போது சொல்லணும் வந்துடணும்னு. நான் நினைக்கிறது என்னென்னா, ரிஷி மாதிரி ஒரு நடிகன் ஜெயிக்கலைன்னா இங்கே யார் ஜெயிப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ரிஷிக்காகவே இந்த படம் வந்து கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் ஏன்னா தமிழ் சினிமாவில் காந்த்னு பேர் வச்ச யாருமே தோத்தது கிடையாது. அவர்கிட்ட ஒரு காந்தம் நிஜமாலே இருக்குது. நான் வந்து படம் பார்த்துட்டு போய் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட அதான் சொல்லிட்டு இருந்தேன். நான் படம் இப்படி படத்தோடைய இருந்தாலும் ஃப்ரேமில் இன்னும் அழகாக இருக்கான். என்ன ஒரு சில இடங்கள்லாம் பார்க்கும்போது நான் சொன்னேன், வந்து இப்போ தெரியுது கார்த்திக் சுப்ராஜ் சார் ஏன் வந்து உங்களை நடிக்க வச்சார் அப்படின்னு. ஏன்னா அவர் நீங்களும் பார்க்க ரஜினிகாந்த் மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிறது தான் வந்து அதோட மெயினான ரீசனாக பார்க்குறேன். பேரில் வந்து காந்த், ஆனால் பண்ண ரோல் வந்து மருதநாயகம். ஸோ அதுக்கான ஆக்டிங்கும் எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக ரிஷி ப்ரோக்கான ஒரு இடம் இந்த படம் மூலமாக ஓப்பன் அப் ஆகும். கண்டிப்பாக ரொம்ப பெரிய அவர் இடத்துக்கு அவர் வரணும் அப்படிங்கிறது வந்து அவரோட ரசிகனில் ஒருத்தனா நானும் வந்து ஆசைப்பட்றேன். இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே மிகப்பெரிய வாழ்த்துக்கள். முக்கியமாக தலைவன் சரத் பேங்கர், பரத் சங்கர். அவர் அன்பே டயனாலுமே பயங்கரமான ஒரு ஒர்க்கு, பயங்கர சின்சியரான ஒரு மியூசிக் டைரக்டர். அவர்கிட்ட போனீங்கன்னா நம்ம வேலை செஞ்சால் அவர் 110% வேலை செய்வார். அந்தளவுக்கு ரொம்ப சின்சியரான ஒருத்தர். அவர் எப்படி பேக்ரவுண்ட் மியூசிக்லேருந்து சாங்லேருந்து எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது தலைவர். ஆஸ் யூஷுவல் கலக்கிட்டீங்க. அப்புறம் வியாக்கி ப்ரோ, அவரோட டிசைன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வந்து ஃபஸ்ட்டு படமே அவர் தான் பண்ண வேண்டியது. அவர் என் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணல, என்னை சேர்த்துக்க மாட்டேன்ட்டார். அடுத்த படத்துலையாவது மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணி கொஞ்சம் ஒரு வாய்ப்பு கொடுங்க. அப்புறம் எடிட்டர் அவங்களுமே ரொம்ப சூப்பராக ஒரு அழகான ஒரு பேசிங்கில் சூப்பராக பண்ணிங்க. டிஓபி அவரோட ஒர்க்கும் பயங்கரமாக இருந்தது. எல்லாரோட ஒர்க்கும் சூப்பராக இருந்தது. முக்கியமாக வந்து மக்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, எப்பயுமே வந்து பெரிய படங்கள் வந்து உங்களை பயங்கரமாக உற்சாகப்படுத்தும், ஆனால் சின்ன படங்கள் தான் உங்களை ஆச்சரியப்படுத்தும். இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கும்போது உங்களுக்கு பயங்கரமாக என்டர்டெயின் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு படமாக மொதராத்திரி வந்திருக்கு. தயவு செஞ்சு இந்த படத்தை தேட்டரில் வந்து பாருங்கள். தேட்டரில் மட்டுமே ஒரு படம் சப்போர்ட் பண்ணும்போது தான் பெருசாக ஜெயிக்கும். எல்லா ப்ரெஸ்ஸும் நல்ல முறையாக அந்த படத்தை பற்றி எழுதுங்க. மக்கள் தேட்டரில் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ரிஷி வந்து நான் இப்போது டாரத்தின்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். செப்டம்பர் 21 ரிலீஸ் ஆகுது. அண்ட் அந்த படத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமாக ஒரு 2 பெர்ஃபார்மன்ஸ் தேவைப்பட்டாங்க எனக்கு. அந்த படத்துக்கு வந்து ஒரு ஸ்டார் ஹீரோவுக்கு போவேனா, ஒரு புது பசங்க பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுற 2 பேர் வேணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ சனந்த் வந்து முன்னாடியே என் படங்கள் நிறையா ஒர்க் பண்ணியிருக்கான். ஸோ ஐ நோ தட் அந்த 2 கேரக்டரில் ஒரு கேரக்டர் சனந்த் பண்ண போகிறான் அப்படின்றது தெரியும். ஸோ இன்னொரு கேரக்டருக்கு நான் நிறைய பேர் ஆடிஷன் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்படி பண்ணி ஒரு தடவை வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம், ஏன்னா இப்போ ரிஷி வந்து எப்படின்னா, இப்போ ஷார்ட் ஃபிலிம் ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்தோன்னா, நான்லாம் ஷார்ட் ஃபிலிம்லேருந்து வந்தவர். ஸோ ஷார்ட் ஃபிலிம் டைரக்ட் பண்ணி தான் படங்கள் பண்ண வந்தேன். ஸோ ஷார்ட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரின்னு நம்ம தமிழில் எடுத்தோன்னா அதில் வந்து சூப்பர் ஸ்டார் வந்து ரிஷி அண்ட் சனந்த் 2 பேருமே. ஸோ ஆனால்
அப்படிதான் இப்போ நான் வந்து சனத்தையும் ரிஷியும் கேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அப்படி தான் சொன்னாங்க, நீங்கள் வந்து ஷார்ட் ஃபிலிம் சூப்பர் ஸ்டார்ஸ் வச்சு அவங்கள ஃபீச்சர் ஃபிலிம் கொண்டு வரீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஆடிஷன் பண்ணி ஜென்ரலாக தான் அவன் ரிஷியை பார்த்து பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு தான் அந்த படத்துக்கு எடுத்தேன். பட் அந்த படத்தோட நான் எடுத்த படத்தை பற்றி சொல்லிட்டுருக்கேன் ஃபஸ்ட்டு. அதில் எடுத்தப்போ ரிஷியோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தப்போ ஐ சமோ ஃபெல்ட் அவர் சொன்ன மாதிரி கண்டிப்பாக தலைவரோட வைப்பு ஒன்று இருக்குது ரிஷிகிட்ட. அது ஆனால் அது போக வந்து வாட்டர் பர்ஃபார்மர் ரிஷி இஸ். அதாவது வந்து ஒரு கேரக்டரை உள்வாங்கி அதுக்கு வந்து ஒரு மைண்ட் லெவலில் ஒர்க் பண்ணி வந்து பெர்ஃபார்ம் பண்ணும்போது நான் வந்து தலைவர் கூட, சியான் கூட, சூர்யா சார் கூட, தனுஷ் சார் கூட, நிறையா விஜய் சேதுபதி கூட இது மாதிரிலாம் நிறையா பண்ணியிருக்கேன். எல்லாருமே எக்ஸ்ட்ராடனரி கிரேட் ஆக்டர். ஸோ இவங்க 2 பேர் கூட ஒர்க் பண்ணும்போது, சனந்தன் ரிஷி ஒர்க் பண்ணும்போது இவங்க 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து நான் வந்து எப்படா பண்ணீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்குற மாதிரி நிறைய மூமெண்ட்ஸ் இருந்திருக்கு. ஸோ ஐ வாஸ் ஆல்வேஸ் ப்ரவுட் தட் ரிஷி வச்சும் சனத்தை வச்சும் அவங்க 2 பேரும் ஃபஸ்ட்டு ஹீரோ நடிக்கிற படத்தை நம்ம எடுக்கிறோன்ற மாதிரி தான் இருந்தேன். பட் ஆனால் வந்து சனத்தும் ஹார்ட்னு ஒரு படம் ஹீரோவாக நடிச்ச ஒரு படம் வந்துருச்சு அண்ட் ரிஷி இஸ் தேர். அண்ட் ஐ திங்க் மை ஃபில்ம் ரிலீசிங் ஆன் செப்டம்பர் 25னால என் படம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்டார் படமாக ஆயிரும்னு நினைக்கிறேன் ஆஃப்டர் திஸ் ஃபில்ம். ஸோ ரிஷியை வச்சு பண்ணுறது வந்து எனக்கு திரும்ப வந்து சொல்லுவாங்க, நீங்கள் வந்து புது பசங்களை வச்சு பண்ணுன்னு சொல்லி ஏமாத்தாதீங்க, நீங்கள் ஸ்டார் வச்சு பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஸோ ரிஷி மூலமாக தான் இந்த படம் பார்க்க போனேன் முதல் ராத்திரி. ஐ டென்ட் ஹாவ் என்னோட டாரத்தி ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த படம் ஆரம்பித்தாங்க. ஸோ திடீர்னு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்து சொல்கிறான் ஆகஸ்ட் 21 ரிலீஸ் ஆகுதுண்ணே அப்படின்னு சொன்னான். எப்படி அதுக்குள்ளே முடிச்சிங்க, அதுக்கு படமே ரிலீஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு. முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க. ஸோ படம் பார்க்குறதுக்காக கூப்பிட்டான். சீரியஸ்லி ஐ வாஸ் மைண்ட் ப்ளோன் சீயிங் த ஃபில்ம். நான் வந்து ஒரு ஸ்மால், அதாவது ஒரு கல்யாணத்தில் நடக்கிற மாதிரி அவன் ஜென்ரலாக சொன்னப்போ வந்து ஒரு கல்யாணத்துக்குள்ளே நடக்கிற ஈவெண்ட்ஸ் மாதிரி இருக்கும் ஒரு காமெடின்னு சொன்னான். பட் ஆனால் காமெடியில் வந்து ஒரு ஸ்லாப்ஸ்டிக் ஹியூமரு அந்த மாதிரி ஜென்ரலாக ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் வெரி ஃபியூ கிளாசிக் காமெடி ஃபில்ம்ஸ் தான் வந்து வெல் ரிட்டனாக இருக்கும். அதாவது வந்து அது ஸ்க்ரீன் பிளேலேருந்தே அந்த காமெடி வரணும். இல்லைனா வந்து நம்ம டைமிங்க்கு சொல்லியும் நம்ம காமெடி கொண்டு வரலாம். பட் ஆனால் ஒரு வெரி ஃபியூ ஃபில்ம்ஸ் அப்படி வரும். ஸோ எனக்கு ஆக்சுவலி அந்த படம் பார்த்தோன்னு தோணுச்சு, ஐ ஃபெல்ட் லைக் சீயிங் அ பாக்யராஜ் சார் ஃபில்ம். ஸோ அதில் இருக்கிற ஒரு ரூட்டடான ஒரு ஹியூமர், அந்த பிகாஸ் ஹியூமர் ஷுட் கம் ஃப்ரம் ரைட்டிங், அந்த மாதிரி வரும்போது எனக்கு ப்ளஸ் த வே யூ ஹவ் கேஸ்டட், அதாவது அவ்வளோ ஒரு ஏன்னா எல்லாருமே புதுசு அப்படின்றப்போ நிஜமாக ஒரு கல்யாண வீட்டுக்குள்ளே போகிற மாதிரியும் அந்த கல்யாண வீட்டுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் எல்லாமே அப்படியே கேப்சர் பண்ணதாக இருக்கட்டும், ஸ்டேஜிங்காக இருக்கட்டும். நான் சினிமாட்டோகிராஃபர்ட்டையும் சொன்னேன், ஒரு சீனை வந்து ஸ்டேஜ் பண்ண விதம் அண்ட் அதை எடிட் பண்ண விதம் எல்லாமே டெக்னிக்கலாக எவ்ரிதிங் வாஸ் குட். அண்ட் ஐ ஜஸ்ட் லவ் த வே ராஜா ஹஸ் ரிட்டன் திஸ் ஸ்கிரிப்ட். அண்ட் ஈவன் த டயலாக்ஸுமே ரொம்ப சூப்பராக, நிறைய இடங்களில் பயங்கரமான நம்மளுக்கு டக்குன்னு ஹியூமர் கொண்டு வர மாதிரி சில மொமெண்ட்ஸ்லாம் இருக்குது. அண்ட் எவ்ரி ஒன் ஹஸ் பர்ஃபார்ம்ட் எக்ஸ்ட்ராடினரி வெல். புதுசாக நடித்தவங்க தான் என்னை பயங்கரமாக சர்ப்ரைஸ் பண்ணாங்க. ஆக்சுவலி நிறையா அந்த வீட்டில் இருந்த ஒவ்வொரு சித்தி, அக்கா, தங்கச்சியாக நடித்தவங்க, அந்த பொண்ணு எல்லாருமே வந்து சர்ப்ரைஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. அண்ட் தென் வி ஹேவ் சேத்தன் சார். ஐ மீன் ஐம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் யர் பர்ஃபார்மன்ஸ் சார். எல்லா படத்துலையும் வந்து ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு ஒர்க் வித் யூ, வெரி சூன் ஐ வாண்ட் டு ஒர்க் வித் யூ. இந்த படத்துலையும் ஒரு பூசாரியாக ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. அண்ட் வெங்கடேஷ் சார் அவருமே அந்த எல்லாருக்குமே ஒரு மொமெண்ட் இருக்குது. இந்த நடித்த ஒவ்வொருத்தருக்குமே ஒரு மொமெண்ட் விச் வில் பி லைக் எ பிக். அண்ட் தென் அப்துல் சூப்பர். அதாவது வந்து அப்துல் வந்து நான் யூடியூப்லேருந்து பார்த்துட்டு இருக்கேன். இந்த படத்தில் வந்து எக்ஸ்ட்ராடனரியாக இருந்துச்சு. எவ்ரி ஒன் வாஸ் வெரி வெரி ரியல். அண்ட் அனிஷ்மா அண்ட் சிறையிலலாம் இது ஜஸ்ட் லைக் தி பர்ஃபார்மன்ஸஸ். அண்ட் இந்த படத்துலையும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அண்ட் ரிஷி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ரிஷி வந்து ஐ மீன் இஸ் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் ஆக்டர் ஹூ ஐ ஒர்க் வித் நவ். அண்ட் அதை பற்றி பார்க்கும்போது அண்ட் இஸ் ஆல்சோ வெரி க்ளோஸ். எனக்கு வந்து ரொம்ப சூப்பர் பையன். அதாவது சொன்ன மாதிரி வந்து வெரி வெரி ஜென்யூன், வெரி வெரி பேஷனேட். அவன்கிட்ட வந்து ஒரு ஜென்யூனிட்டி இருக்குது. அதாவது வந்து அந்த ஆர்ட் மேலே ஒரு ஜென்யூனிட்டி இருக்குது. அந்த ஒரு ஆக்டராக அந்த ஆர்ட் மேலே, சினிமா மேலே பயங்கர பேஷனேட்டாக ஜென்யூனாக இருக்கிறவர் தான் கண்டிப்பாக டெஃபினட்டாக பெருசாக வருவான். அண்ட் முதராத்திரி அதாவது சொன்ன மாதிரி திஸ் இஸ் கோயிங் டு கிவ் த என்டையர் டீம் ஆல் இட்ஸ் கிரெடிட்ஸ் அண்ட் it will be a big success. And thanks to Maitri for supporting new talents. And எல்லாரையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், பெர்ஃபார்மன்ஸில் யாரையும் மிஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அண்ட் டெக்னிக்கலி அண்ட் எடிட்டிங் இதெல்லாம் தொட்டு ஆர்ட் டைரக்ஷன் எவ்ரி திங் வாஸ் வெரி வெரி குட். அண்ட் ஓவராலாக இந்த படம் வந்து ஜஸ்ட் இட் வில் கிவ் யூ அ ஃபீல்
ஒரு 2 மணி நேரம் காமெடிக்குள்ளே வந்து தேர் இஸ் ஆல்சோ ஒரு நல்ல ஒரு எமோஷ்னல் ஒரு லவ் ட்ராக் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ இட் டின்ட் லுக் லைக் அ வெரி லைக் அ ஃபஸ்ட் டைமர் பண்ணுற மாதிரி இல்லை. யூஆர் ஆக்சுவலி ஐ எம் பிகம் அ வெரி குட் ஃபேன் ஆஃப் யுவர் ரைட்டிங். ஓகே, ஆல் த வெரி பெஸ்ட், ஆல் த வெரி பெஸ்ட் ஹோல் டீம். அண்ட் ரிஷி சூப்பர்ரா. தேங்க்யூ.